தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 27ஆம் தேதி. உங்களுக்குள் உள்ள ராஜ்யம். லூக்கா 17:21. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஒரு ராஜா ஆளுகிற இடம் ராஜ்யம். தேவன் இந்த உலகை சிருஷ்டித்த போது அது முழுவதும் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அதை அவர் ஆளுகை செய்தார். அதை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் பாவம் செய்த போது அந்த ராஜ்யத்தை பிசாசிற்கு விற்று போட்டான். மனிதன் பிசாசிற்கு விற்று போட்ட அந்த உலகத்தை மறுபடியும் மீட்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். இன்று தேவன் விரும்புவதெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் மக்களின் இருதயத்தை ஆளுவதையே. அவர் நம் வாழ்க்கையின் மைய பகுதியில் இருக்க விரும்புகிறார். பல நேரங்களில் நாம் தேவனை நம்முடைய வாழ்வின் ஓரத்திற்கும் விளிம்பிற்கும் தள்ளுகிறோம். சிலர் தேவனை தங்கள் பண வங்கியாக கருதுகிறார்கள். தங்களுக்கு பண தேவை ஏற்படும் போது மட்டுமே அவரிடம் செல்கிறார்கள். சிலர் அவரை தங்கள் மருத்துவராக கொண்டுள்ளனர். அவர்கள் தாங்கள் வியாதிப்படும் போது மட்டுமே அவரை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் நம் வாழ்க்கையின் துவக்கமாகவும் முடிவாகவும் இருக்க விரும்புகிறார். அவருடைய ராஜ்யம் நம்மில் நிறுவப்பட விரும்புகிறார். தேவன் உங்களுக்குள் ஒரு ஒப்பற்ற ராஜ்யத்தை நிறுவ நோக்கமாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பேர் புகழினால் வருவது இல்லை. அது அரசியல் ரீதியான ஆட்சியும் அல்ல. இது இயேசுவை ஒரு மனிதனின் வாழ்வின் மையமாக கொண்ட ராஜ்யம். அவர் அவர்களின் எண்ணங்கள், நோக்கங்கள், கருத்துக்கள், திட்டங்கள், செயல்கள் போன்ற எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ஒரு மனிதனை தேவன் ஆளும்போது அவன் இவ்வுலகத்திலுள்ள பிசாசின் ஆட்சியை கவிழ்த்து போடலாம். உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் உங்களை கனியுள்ளவர்களாக மாற்றியமைத்து மற்றவர்களே ஆசீர்வதிக்கிறது. பெருக்கம் உங்கள் அனுதின வழக்கமாக இருக்கும். நீங்கள் புதுபலன் பெற்று மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஊட்டுகிறீர்கள். நீங்கள் செல்லும் இடமெங்கும் பாதிப்பை உண்டாக்கும் ஜனங்களாக மாறுகிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.